குழந்தைங்கள வந்து சினிமா கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை வீட்டிலே சினிமா பார்க்குறாங்க, இல்லை நாடகம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சில விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்கள். அந்த சினிமா வரக்கூடிய ஒரு ஆபாச காட்சியாக இருக்கட்டும், ஒரு வன்முறை காட்சி, ஒரு சிகரெட் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து துரத்தி லவ் பண்ணுறது, பைக்கில் வீலிங் பண்ணுறது, பைக்கில் பந்தா பண்ணுறது, எந்த வேலைக்குமே போகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, ரவுடிசம் பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, ரொம்ப உருவகேலி பண்ணுறது, ஆசிரியர்களை கிண்டல் பண்ணுறது, பெற்றோர்களை நக்கல் பண்ணுறது, பேராசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்களை கிண்டல் பண்ணுறது, பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, அதிகமான வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் சொல்லி கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியான காட்சிகள் அந்த குழந்தைங்கள் பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க மனசில் அது என்னவா பதிவாகும், என்னவா அவங்க வந்து ஃப்யூச்சரில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே, போதை காட்சிகள் எல்லாமே அவங்க மனசில், ஆள் மனசில் பதிவாகும். இதெல்லாம் தவறில்லை அப்படிங்கிறது அவங்க மனசில் பதிவாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தயவு செஞ்சு சினிமாவை அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க அது நல்லா இருந்தால் பாருங்கள், இல்லை அது ஒரு பொழுதுபோக்காக அவங்க நினச்சிக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நமக்கே வந்து அது இது சரியாக தவறான்னு புரியாத சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அது என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது.